என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று என் குழந்தை நீ செவி கொடுத்து கேட்பாயா? என் தங்கமே, நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாமும் மருந்தாக உன்னை தேடி புதிய உறவு ஒன்று இன்று உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. என் குழந்தையே, என்னை தவிர்த்து வருகின்ற நல்ல உறவை நீ இழந்து விடாதே என்று உன் தாயானவள் நான் சொல்கிறேன் என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு புதிய உறவு நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சரி, நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் சரி, உனக்கு ஆறுதலாக வரும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களை தவிர்த்து விடக்கூடாதல்லவா? அந்த நேரத்தில் அவர்களை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு சரியான ஒன்றை நிறைவாகச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுமையையும் நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதனை நான் அழுத்தமாக சொல்கிறேன் என்றால் அந்த அழுத்தத்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. பல நன்மைகளை வேண்டி இந்த வராகி உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். எந்த ஒரு உறவும் எனக்கு வேண்டாம், இருக்கின்ற உறவுகள் கொடுத்த காயங்களே இன்னும் ஆறாமல் இருக்கிறது என்று நீ எளிதில் சொல்லிவிடுகின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் காத்து கிடக்கிறது. இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கு காத்திருக்கிறது. எல்லாமுமாக உனக்கு நான் வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான ஒன்றை நடத்திவிட வரும் என்பதனையும் நீ மறக்காதே. உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு இவை எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டால் உனக்கு என்று உன் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய உண்மையான நம்பிக்கை எப்பொழுதும் இந்த மனிதர்களின் மீது இல்லாமல் தெய்வத்தின் மீது இருக்குமேயானால் நிச்சயமாக தெய்வம் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் கைவிட்டு விடாது. தெய்வம் அவ்வளவு எளிதில் உன்னை தவிக்க விடாது. உனக்கான தேவைகளை அறிந்து, உனக்கான சூழ்நிலைகளை புரிந்து, இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலத்தில் இந்த வாழ்க்கையில் இன்னமும் பல விஷயங்கள் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னமும் பல விஷயங்கள் உனக்கு புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. என் குழந்தைக்கு எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை. செய்வது சரியா தவறா என்று சொல்லிவிட யாரும் இல்லை. என் குழந்தை ஏதோ ஒரு மனப்போக்கில் ஏதோ ஒரு வாழ்க்கையை எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கான நிலையை உணர்ந்து, உனக்கான சோதனைகளை எல்லாமும் கடந்து, ஒட்டு மொத்தமாக உனக்கான நம்பிக்கையை உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உன் அம்மா உனக்கு தருகின்ற விஷயங்களையும் உண்மைகளையும் நிச்சயமாக நீ தொலைத்துவிடக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையாக உன்னை சுற்றி வரும். உன்னை தேடி வந்து உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உனக்கே என்று துணையிருந்து உன்னை ஆனந்தமாக வழி நடத்தும் என்பதனை நீ மறக்காது. நீ ஒரு முறை சிரித்து பார்.
உனக்கு சிரிக்கத்தான் பிடிக்குமே தவிர அழுவதற்கு பிடிக்காது. நீ சிரிக்கவே மறந்துவிட்ட பிறகு எப்பொழுதும் கண்ணீர் துளிகள் தானே அங்கே எஞ்சி இருக்கும். எப்பொழுதும் உனக்கு அங்கே கஷ்டங்கள் தானே எஞ்சி இருக்கும். இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை காண யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருப்பேன் என் பிள்ளைக்காக. நான் வருவேன் என் குழந்தைக்காக என்றும் என்றென்றும். ஒரு முழுமையான நம்பிக்கையை உறுதியாக கொடுப்பதற்காக. எந்த நிலையிலும் உனக்கான வெற்றி ஒன்றை உறுதிப்படுத்த நான் வருகின்ற இந்த காலம். இனி முழுமையிலும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. மனத்தெளிவோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட வேண்டும். அதுவும் உனக்கு பிடித்த நல்ல உறவோடு, நீ விரும்புகின்ற சந்தோஷமான உறவோடு. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம். இனி எந்த நாளிலும் என் பிள்ளை நீ எதையுமே இனி விட்டுவிட வேண்டாம். காலம் உனக்கான பலனை நிச்சயமாக தரும்போது வராகி எங்கே என்று நீ தேடுவாய் அல்லவா? பொதுவாகவே சில விஷயங்கள் ஆரம்பத்தில் நமக்கு நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு அது மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். நடக்காது என்று சில விஷயங்களை நாம் நினைக்கும் பொழுது அவை நம் கண்முன்னே மிகப்பெரிய வெற்றியை தந்து நடக்கும் பொழுது என்னவென்று உனக்கே புரிந்துவிடும். எல்லாமும் இந்த வாழ்க்கையை கட்டாயமாக உனக்கே என்று கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனை முறை, எத்தனை கஷ்டங்கள், எத்தனை சோதனைகள் என்று நாம் ஒவ்வொரு நிலையையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை முழுமையாக நிறைவடையச் செய்யும் என்பதனையும் நீ மறக்காதே. முழுமையான விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு எப்பொழுதும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. சரியான புரிதலோடு உனக்கு என்ன வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் மன நிறைவோடு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உன்னை நிம்மதியோடு வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் உனக்கு நான் சொல்லியிருக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் உன் தாயானவள் உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீ சோதனை காலத்தை கடந்து சந்தோஷமான காலத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உனக்கு கிடைக்கும் ஒரு சந்தோஷத்தை உனக்கு கிடைக்க விடாமல் யாராலும் செய்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை துன்பங்களுக்கு பிறகும், இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகும் நீ வாழ வேண்டும் என்ற ஒரு பிடித்தத்தோடு இருக்கிறாய் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த தெய்வம்தானே. இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற அன்புதானே. அம்மா என்ன நடந்தாலும் உனக்கு துணை இருப்பாள் என்று நீ சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் தானே. இவை எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் நேரம். உனக்கு மேலும் பல மாற்றங்கள் இனி நிச்சயமாக நடந்தே தீரும். உனக்குள் இருக்கின்ற பல உறுதியான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. மிகப்பெரிய புரிதல் உனக்கு இனிமேல் எல்லாவற்றையும் தந்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய வெற்றி எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கே என்றும் எப்பொழுதும் நான் வாழும் இந்த வாழ்க்கையின் அர்த்தங்கள் நிச்சயமாக புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற காலம் நீயாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிடும் காலம் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த சூழ்நிலையும் இனி உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளிலும் நீ முன்னேறி காட்ட வேண்டும். எத்தனை முறை உனக்கு நான் என்ன கொடுத்திருந்தாலும் இனி வரக்கூடிய இந்த காலங்களில் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும்.
முன்னால் இருந்து ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கு சொல்லிவிட நான் இருப்பேன். உன் முன்னால் இருந்து அத்தனை விஷயங்களிலும் உனக்குள் நம்பிக்கையை கொடுக்க நான் இருப்பேன். உன்னுடைய எண்ணங்களை எல்லாமும் உறுதிப்படுத்த நான் வருவேன். அத்தனைக்கும் மாற்றாக என் குழந்தை வாழ்ந்து காட்டுவாய். எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்ததோ, எவ்வளவு முயற்சிகள் உன்னை வாழவிடாமல் செய்ய நடந்ததோ, அவை எல்லாவற்றையும் முறியடித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்காதே. எதிலும் உனக்கு கிடைக்கும் இந்த சூழ்ச்சிகளை எல்லாமும் இனிமேல் நீ கடந்து வரத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் அவசியம் இனி உனக்கு புரியும். எதனால் அம்மா நம்மை தொடர்ந்து வந்திருக்கிறாள் என்று. சரி, அந்த உண்மையான உறவை எனக்கு அடையாளம் எப்பொழுது காண்பிப்பாய் என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, ஒரு உண்மையான உறவு என்பது, ஒரு நம்பிக்கைக்குரிய உறவு என்பது எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு உறவாக இருக்க வேண்டும். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உன்னை விட்டு ஓடுவதோ, உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் கண்டுகொள்ளாமல் செல்வதோ, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதோ அல்ல. கேட்காமலேயே உன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வது, உன்னிடம் தேவையில்லாமல் எதையாவது சொல்லி வருந்த வைக்காமல் உனக்கான நன்மதிப்பை கொடுப்பது, ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகச் சரியான ஒன்றை நிறைவாக தருவது, எப்பொழுதும் உனக்கு வெற்றியை ஆனந்தமாக தந்து விடுவது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வெற்றியில் அவர்களும் பங்கெடுத்து கொள்ளவும், உன்னுடைய கஷ்டத்தில் அவர்களும் அதை பகிர்ந்து கொள்வதுமாக இருக்கிறார்கள் என்றால் மட்டுமே இவர்கள் உண்மையானவர்களாக இருக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாது. எல்லா நாளும் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும்படி கிடைக்கின்ற எந்த ஒரு உறவும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது என்பதனை புரிந்து கொள். உன்னை தொடர்கின்ற இந்த நிலைகளை எல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள். இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள். காலம் எல்லாவற்றிற்குமான பதிலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் அத்தனைக்குமான முடிவை நீ பெறுவாய் என்பதனையும் மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் உனக்கென கிடைக்கும் சந்தோஷம் இனி ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது நீ பார்த்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. அடுத்து நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நடக்கும் உண்மைகளை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் எப்பொழுதும் என் பிள்ளை முன்னின்று நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாமல் இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ வருந்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன். காரணமில்லாமல் என் பிள்ளை எதற்காகவும் வருந்துவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதுவென்றாலும் அதில் ஒரு காரணம் இருந்து, ஆழமான ஒரு புரிதல் இருந்து, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுமையான தெளிவு இருந்தால் மட்டுமே அதை நான் என்னவென்று ஏற்றுக்கொள்வேன். சில சமயங்களில் கண்ணீர் துளிகள் பல பிரச்சனைகளுக்கு முடிவாக மாறும். ஆனால் நீ யோசிப்பது போலெல்லாம் அவ்வளவு கஷ்டமல்ல இந்த வாழ்க்கை. நீ அதிகமாக யோசிக்கிறாய். என் பிள்ளையே, ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் உனக்குள் குழப்பத்தை கொடுத்து உனக்கு முடிவு கொடுக்காமல் இருக்கிறது என்றால் நீ அதிகமாக யோசிப்பதை முதலில் நிறுத்து. அதிகமான சிந்தனைகளை உனக்குள் இருந்து நீ எடுத்துவிடு. சற்று அமைதிப்படுத்து. கொஞ்சம் தியானம் செய். நிம்மதியாக கொஞ்ச நேரம் படுத்து உறங்கு. இவை எல்லாவற்றையும் கடந்து விட்ட பிறகு அப்பொழுது சற்று தெளிவாக யோசிக்க தொடங்கு. தெளிவான பதில் கிடைத்துவிடும். குழப்பமான நிலையில் நாம் எதை யோசித்தாலும் அது மேலும் மேலும் நம்மை குழப்பித்தான் விடும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் நம்மை காயப்படுத்திவிடும் என்பதனையும் நீ மறக்காதே.
நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி என்ன நடந்தாலும் உனக்கு விரும்பியது அதுவே உன் வாழ்க்கையாக மாறும். உன்னுடைய ஆசைகள் அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும். நல்ல எண்ணங்களையும் நல்லதொரு புரிதல்களையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இந்த இடத்தில் இனிமேல் இல்லை. யாருக்காகவும் நீ அதிகமாக சிந்தனை செய்து உனக்கு கிடைத்த நல்ல எதிர்காலத்தை நீ கைவிட்டு விடாதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை நீ விட்டு விடாதே. எல்லா விஷயங்களிலும் உனக்கான ஒரு வெற்றியை நான் நிச்சயமாக உறுதிப்படுத்துவேன் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு. என்ன நடந்தாலும் நான் வருவேன் என்பதில் நீ தெளிவோடு இரு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு அடைய தொடங்கிவிட்டாலே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாய். எத்தனை நிலையிலும் உனக்காக நான் கொடுக்கும் விஷயங்கள் உன்னை முழுமையடைய செய்யட்டும். என் பிள்ளைக்கான நிரந்தரமான உறவு இந்த வராகி நான் அனுப்பி தருகின்றேன். யாருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல பாரங்களுக்கு தீர்வு தருகிறதோ, உன் மனதில் இருக்கின்ற பாரத்தை இறக்கி வைத்தது போல ஒரு உணர்வை யாருடைய வார்த்தைகள் உனக்கு கொடுக்கிறதோ, அந்த உணர்வுதான், அந்த உறவுதான் உனக்கான நிரந்தரமான உறவு என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் உன்னோடு இருக்கும் வரை நீ இனி எதற்காகவும் கலங்கக்கூடாது என்பதனையும் முதலில் புரிந்து கொள். இது போன்ற உறவுகள் உன்னை தொடரும் வரை இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு நல்லதொரு தீர்வை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளையினுடைய வெற்றி நிச்சயமாக அவசியமான ஒன்றல்லவா? எதையும் தேவையில்லாமல் என் பிள்ளை இழந்துவிடக்கூடாதல்லவா? எந்த இடத்திலும் உனக்கான சரியான புரிதல் உனக்கு கிடைக்கும் பொழுது இனி அத்தனையிலும் இந்த வெற்றி உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லையற்ற ஆனந்தமான விஷயங்கள் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கும். இனிமேல் எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்டு. உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுவிடு. அது போதும். இனி எதுவும் நீ நினைத்து நினைத்து கலங்கும்படி உன்னை தொடரவில்லை. எந்த விஷயத்திலும் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்வதில்லை. அது தெளிவாக உன்னை வந்து சேரும். மீண்டும் உன்னை விட்டு விலகாதபடிக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்து உனக்கு வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் கடந்து ஒரு நிம்மதியான விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கும் இந்த நேரம். இனி நடக்கும் அத்தனை நன்மையிலும் நான் நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வராகி துணை இருப்பாள் என்பதனை நீ மறக்காதே. எதிலும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியாக இருந்துவிட்டால் நம்முடைய வெற்றியை யாராலும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நமக்கான தேவைகளை நாமே எப்பொழுதும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு புதிய உறவுகளும் இனி நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதனாலும் என் பிள்ளை இனிமேல் கலங்காமல் நீ இருப்பாய். எதனாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனிமேல் நிச்சயமாக நீ கலக்கம் கொண்டு தவிக்க மாட்டாய். உனக்கான நேரத்தை நான் உனக்கு என்று இனிமேல் நிச்சயமாக சரியாக தந்து உன்னை வாழச் சொல்லுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன் எண்ணம் போல உனக்கு நல்லதே நடக்கும்.
உன்னுடைய நம்பிக்கை போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு நல்லதே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.